சென்னை மக்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வை வாழ்வாதாரத்தை சீர் செய்வதற்காக வழங்கியிருக்கிற அந்த உதவித்தொகை 10,000 என்பது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் இந்த படித்த இளைஞர்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா பதிவு செய்து காத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் பள்ளி படிப்பு முடிந்தவர்களுக்கு 1000 ரூபாய், பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு 2000 ரூபாய், மீனவர்களுக்கு நிவாரணம், முதியோர் ஓய்வூதியத்துக்கு 2000, மகளிர் உதவித்தொகை 2000, ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து, நம்முடைய வங்கிக் கடன் கல்வி கடன் ரத்து, இப்படி மக்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற அந்த திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையாக ஒரு முறை சொல்ல மாட்டார், சொன்னால் அதை நிறைவேற்றாமல் விட மாட்டார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். ஏனால் மாநில அரசோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம், பல சாதித்து காட்டியிருக்கிறோம். இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை, 4 வழிச்சாலை, 11 மருத்துவக் கல்லூரி, இதெல்லாம் மாநில அரசும் மத்திய அரசும் இணக்கமாக இருந்தால்தான். அதனால்தான் பாரத பிரதமர் அவர்கள் அந்த டபுள் இன்ஜின் என்று சொன்னா அதுக்கு போய் இன்ஜினை பத்தியே எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களை பத்தி பாரத பிரதமர் என்ன சொல்றாருன்னா, நிர்வாகத்தினுடைய ஒரு அடையாளமாக வளர்ச்சிக்கான திட்டங்களை அது முன்னிறுத்தி